நடிகை ஜூலி இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி நெறைய விஷயங்கள் இப்ப வந்துட்டு தான் இருக்கு. அவங்க ஒரு காலத்துல ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு போனாங்க. நாரு நாருன்னு நாறுனாங்க. எல்லா இடத்துலயும் திட்டு வாங்குனாங்க, அடி வாங்குனாங்க, இடி வாங்குனாங்க. அப்ப தேவதைன்னு கொண்டாடப்பட்ட ஓவியாவும் இப்ப விஜய்க்கு எதிரா பேசுறனால, அவங்களையும் தப்பா தான் இது பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல பீக்ல இருந்த யாருமே இப்ப நல்லாவும் இல்ல, யாருமே வந்து சினிமால ஃபீல்டுலயும் இல்ல. எல்லாம் ஃபீல்ட் அவுட் தான். அந்த பிக் பாஸ் அப்படின்றது பெருசா யாருக்கான எந்த விதமான ஓப்பனிங்கையும் குடுக்கலன்றது தான் உண்ம. அதையும் தாண்டி வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஜூலி பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஆங்கர் ஆனாங்க. அப்புறம் பாலிஷ் ஆனாங்க. நெறைய விஷயங்கள் டிஎம்கே சப்போர்ட்டாவே வீடியோலாம் போட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து சன் டிவில ஒரு ப்ரோகிராம் கூட பண்ணியிருக்காங்க. குழந்தைகள வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோ. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க செம்மையா இருக்காங்க. விஜய்க்கு எதிராகவும் சரி, டிஎம்கேக்கு சப்போர்ட்டிங்கா நெறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. டைரக்ட்டா விஜய தாக்கி தான் அவங்க எல்லா வீடியோவும் போயிட்டு பேசியிருப்பாங்க. ரீசென்ட்டா அவங்க ஒரு பிரஸ் மீட் குடுத்துருக்காங்க. எனக்கு இப்ப தான் கல்யாணம் ஆயிருக்கு. நீங்க எல்லாருமே என்ன வல்கரா நெறைய பேசி என்ன மென்டலி ரொம்ப அப்யூசிவா ஃபீல் பண்ண வச்சுட்டீங்க. டிவிகேஎன்ஸ், வல்கர் வாரியர்ஸ் அவங்க தான் அதெல்லாம் பண்ணது. அது மட்டும் இல்லாம இதனால எனக்கு குழந்தையே கலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டுலாம் பேசியிருப்பாங்க. நான் இத வச்சு சிம்பதி கொண்டாடல அப்படிலாம் பேசியிருப்பாங்க. 8 பேர் மேல கேஸ் குடுத்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அதுல பாதிக்கப்பட்ட அருண் அப்படின்றவர் பேசியிருப்பாரு. எல்லாரையும் டிவிகேக்காரவங்கள பத்தி பேசுறீங்கல்ல. நீங்க பொண்ணுன்றனால, நீங்க பண்றது இதுன்றனால உங்கள வந்து யாரும் எதிர்க்கல. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்க வந்து பேசின எதுவுமே நார்மலா கிடையாது. ரொம்ப அப்நார்மலா ஓவரா இறங்கி கரூர் இஷ்யூல இருந்து ஆரம்பிச்சு, எல்லாத்துலயும் விஜய டைரக்ட்டா தாக்கி தாக்கி சம்மந்தமே இல்லாம நீங்க பேசியிருந்தீங்க. அதனால நெறைய பேர் குழந்தைங்க, பெரியவங்க, லேடீஸ் எல்லாம் ஹர்ட் ஆயிருக்காங்க. எல்லாருமே வந்து கருத்து ரீதியா மோதிட்டு தான் இருக்கோமே தவிர, நீங்க பெர்சனலா அட்டாக் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான நிறைய விளைவுகள் கிடைச்சிருக்கு. எங்களுக்கும் லீகல் டீம் இருக்கு. இப்ப தான் கல்யாணம் ஆயிருக்கு. இப்ப தான் நீங்க லைஃப ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எதிரா நெறைய கேஸ் நாங்க டிஃபர்மேஷன்லாம் போடணும்னு நெனச்சா போடலாம். ஆனா, இப்போ எங்களுக்கு அத வச்சு அரசியல் பண்ண தேவையில்ல. நான் நெறைய வீடியோ போட்டிருக்கேன்னு அந்த ஆக்டர் அருண் சொல்லியிருக்காரு. ஆனா, ஒரு சைல்ட் அபியூஸ் கேஸ் கூட அத பத்தின வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா, அத பத்தி அரசியல் பண்றது தேவையே இல்லாத வேல. அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் போய் முடியும். எல்லா பீரியட்லயும் தான் அபியூசஸ் நடக்கும். அது டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கேன்னு எல்லா பீரியட்லயும் தான் புயல் வரும், பிரச்சனை நடக்கும். அதுக்கான சொல்யூஷன நம்ம தேடணுமே தவிர, சம்பந்தமே இல்லாம இந்த மாரிலாம் பேசக்கூடாது. நீங்களும் சில விஷயங்கள ஃபேஸ் பண்ணுவீங்க. கருத்து ரீதியா மோதுனீங்கன்னா, கேஸஸ் எல்லாத்துக்கும் தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு ஜூலி பேசியிருப்பாங்க. இது ஜூலிய பத்தி இவர் சொன்ன விஷயங்களும் சரி. ஆக மொத்தம் இப்ப என்னன்னா, ஒரு பொண்ணுன்றனால அஃபெக்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி பேசுவாங்க. ஆனா, ஒரு ஆக்ட்ரஸா இருக்க அவங்க திடீர்னு கட்சி சார்ந்து பேசணும்னா, பணம் எதுவுமே வாங்காம, எந்த ரீசனும் இல்லாம, எந்த லாபமும் இல்லாம ஒருத்தர் பேச போறது இல்ல. சோ அண்ட் சோ இவங்க எல்லாருமே வந்துட்டு மக்கள, அதாவது அது எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் மக்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது சரி அது தப்பு அப்படி இப்படி ஆச்சா பூச்சான்னு பேசிட்டு இப்போ வரைக்கும் நாங்கன்னு ஐடியாலஜியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கரியர் இருக்கான்னு தெரியல, இதனால வருமானம் வருதானும் தெரியல. ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் இறங்கி வருவாங்கன்ற ஒரு கான்செப்டை வச்சுட்டு நிறைய பேர் தங்களுடைய சுயலாபத்துக்காக அரசியல் பணத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு கடைசியில மக்களை ப்ளேம் பண்றது, அதுக்கப்புறம் ஆப்போசிட் அபியூஸ் பண்ணாங்கன்னு சொல்றதும் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிவிகே கட்சியா இருக்கட்டும், இல்ல டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், அதனால பணம் வாங்கிட்டு லாபம் பெறக்கூடிய சில நபர்கள் வந்துட்டு இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அபியூஸ் நடக்கிறத வந்து அது அபியூஸ் எனக்கு இந்த கட்சி ரீதியா நடந்திருக்குன்னு அஃபீஷியலா பேசணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணுன்றனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அபத்தமா இருக்கு.